இன்று இந்த வார்த்தையை கேட்கிற உனக்கு ஒரு மாற்றம் ஆரம்பிக்கிறது. நீ எவ்வளவு நாள் என் கடன் எப்போ முடியும் என்று கவலைப்பட்டாய். இன்று தேவன் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கடன் என்பது பணம் மட்டும் அல்ல, அது மன அழுத்தம், அது தூக்கம் இல்லாத இரவுகள், அது பயம், அது அவமானம். நீ முயற்சி செய்தாய், நீ உழைத்தாய், ஆனா இன்னும் விடை கிடைக்கல. ஆனா இன்று ஒரு நிமிடம் நின்று கேள், நான் ஒருத்தனாக இதை சுமக்கிறேனோ? இல்லை, நீ ஒருத்தன் இல்லை. தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்கிறது, கர்த்தர் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். நீ பார்க்கும் பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது சிறியது. இன்று முதல் உன் கடன் உன் கதையை முடிக்காது, அது உன் சாட்சியாக மாறும். இன்று நீ ஒரு முடிவை எடு. நான் பயப்பட மாட்டேன், நான் நம்பிக்கை வைக்கிறேன். உன் நிலை மாறும், உன் சூழ்நிலை மாறும். இன்று இல்லை என்றாலும் நாளை கண்டிப்பாக மாறும். தேவன் தாமதிக்க மாட்டார், அவர் சரியான நேரத்தில் செய்கிறார். இதை நம்பிக்கையோடு சொல்லு. என் கடன் மறைகிறது, என் வாழ்க்கை மாறுகிறது. தேவன் எனக்கு புதிய வழி திறக்கிறார், நான் சாட்சியாக மாறுவேன். இப்போது நீ உன் வாழ்க்கையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாய். எப்படி இந்த கடனை முடிப்பது? இன்று தேவன் உன்னிடம் பேசுகிறார். நீ முடிக்க முடியாததை நான் முடிப்பேன். கடன் என்பது கணக்கில் மட்டும் இல்லை, அது மன அழுத்தம், அது குடும்ப பிரச்சனை, அது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நீ தினமும் யோசிக்கிறாய், என்னால் எப்படி? நீ முயற்சி செய்கிறாய், ஆனால் சூழ்நிலை உன்னை அழுத்துகிறது. இன்று ஒரு உண்மையை தெரிந்து கொள், தேவன் உன் குறையை பார்த்து உன்னை கைவிட மாட்டார், உன் நிலையை பார்த்து உன்னை தள்ள மாட்டார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், தாழ்த்த மாட்டார். நீ இப்போ கீழே இருக்கலாம், ஆனால் உன் முடிவு இல்லை. இது ஒரு தற்காலிக நிலை. இன்று நீ உன் மனதில் மாற்றம் கொண்டு வா. நான் தோல்வி இல்லை, நான் கடனில் சிக்கியவன் இல்லை, நான் தேவனின் பிள்ளை. நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். தேவன் வழி திறப்பார், ஆனா நீயும் ஒரு முடிவெடுக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது, புதிய வாய்ப்புகளை தேடுவது, சிறிய வருமானத்துக்கு கூட மதிப்பு கொடு. தேவன் உன் முயற்சியை ஆசீர்வதிப்பார். இந்த நிலை நீண்ட நாள் இருக்காது. ஒரு நாள் நீ சிரிப்பாய், ஒரு நாள் நீ சாட்சியாக பேசுவாய். எப்படி நான் கடனிலிருந்து வெளியே வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று நீயே சொல்லுவாய். என் கடன் முடிகிறது, தேவன் எனக்கு வழி திறக்கிறார், நான் சுதந்திரமாக வாழ்கிறேன், என் வாழ்க்கை மாறுகிறது என்று நீ சொல்லக்கூடிய நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. தேவனை நம்பு. இன்று இந்த வார்த்தையை கேட்கிற உனக்கு ஒரு நம்பிக்கை செய்தி இருக்கிறது. உன் கடன் நிலை நிரந்தரம் அல்ல. நீ இப்போ சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ யோசிக்கிறாய், இது எப்போ முடியும்? இன்று தேவன் உன்னிடம் வாக்குத்தத்தம் செய்கிறார். நான் உன்னை இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். நீ செய்த முயற்சிகள் வீணாகவில்லை. நீ சிந்தித்த கண்ணீர் மறக்கப்படவில்லை. தேவன் ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கிறது. மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். இல்லை என்று சொன்ன இடத்தில் வாய்ப்புகள் வரும். தடைப்பட்ட இடத்தில் வழி திறக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை நம்பு. நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். தேவன் உன் பக்கம் இருக்கிறார். நீ ஒருத்தன் போராடவில்லை, தேவன் உன்னோடு போராடுகிறார்.
இன்று நீ நம்பிக்கையோடு சொல்லு, என் கடன் முடிகிறது. தேவன் எனக்கு புதிய ஆரம்பம் தருகிறார். என் வாழ்க்கை உயருகிறது. உன் நிலை மாறும். உன் கடன் மாறும். இன்று நீ கடனில் இருக்கலாம். ஆனால் நாளை நீ சாட்சியாக நிற்பாய். எப்படி தேவன் உனக்கு உதவினார் என்று சொல்லுவாய். ஜெபம். அன்பான பரலோக பிதாவே, என் வாழ்க்கையில் உள்ள இந்த கடன் சுமையை உம்முடைய கைகளில் வைக்கிறேன். என் மனதில் இருக்கும் பயம், கவலை, அழுத்தம் எல்லாம் உமக்கு தெரியும். கர்த்தாவே, நான் பல முறை முயற்சி செய்தேன். ஆனால் இன்னும் இந்த நிலை மாறவில்லை. இன்று நான் நம்பிக்கையோடு கேட்கிறேன். என் கடன் சுமையை நீக்குங்கள். எனக்கு புதிய வாய்ப்புகளை திறவுங்கள். என் வருமானத்தை ஆசீர்வதியுங்கள். என் கையில் வரும் சிறிய வருமானத்தையும் பெரிதாக்கி அதை சரியாக பயன்படுத்த அறிவு கொடுங்கள். என் குடும்பத்தில் அமைதி வரட்டும். என் மனதில் நிம்மதி வரட்டும். கர்த்தாவே, இந்த கடன் என்னை அடிமைப்படுத்தாமல் நான் சுதந்திரமாக வாழ உம்மால் உதவி செய்யுங்கள். எனக்கு வழி இல்லை என்று நான் நினைக்கும் இடத்தில் இதோ ஒரு வழி என்று நீர் காட்டுங்கள். இன்று முதல் என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வரட்டும். நான் நம்புகிறேன். நீர் எனக்காக செயல்படுவீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த மெசேஜ் உங்களை தொட்டால் என் கடன் முடிகிறது என்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள்.